வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆ. சுவர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் போகிறதாக இருந்தாலும் சரி, அல்லது சர்வீஸிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறதாக இருந்தாலும் சரி, 3 மாத நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது மெயின் கண்டிஷனாக வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் போகிறாரு, அந்த 3 மாத நோட்டீஸ் கொடுத்துட்றாரு. அந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அடுத்த நாள்லேருந்து லீவில் போயிடுவார். இப்போ அதுதான் தப்பு. இப்போ அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட மெடிக்கல் லீவ் அக்கௌண்ட்டில் 3 மாதத்துக்கு லீவ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 3 மாதத்துக்கு மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணுவார். மெடிக்கல் லீவ் அட்டஸ்டேஜ் அப்ளை பண்ணான்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணுவோம். அதை தவிர்க்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவார், 2 ஸ்பெல்லாக லீவை போடுவார். முதல்ல ஒரு 50 நாளைக்கு போடுவார். அப்புறம் 2 நாள் 3 நாள் ஆஃபீஸ் வருவார். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நாட்களுக்கு லீவ் அப்ளை பண்ணுவார். இப்போ இது நிர்வாகத்துக்கு ஒரு தலைவலியை ஏற்படுத்தும். ஏன்னு சொன்னால், இவர் விஆர் அப்ளிகேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாலே நிர்வாகம் ஒரு முடிவுக்கு வந்துடும். 3 மாதத்துக்கு அப்புறம் இவர் விஆரில் போயிடுவார். அந்த பிளேஸில் ஒரு வேக்கன்சி வரும். இப்போ ஏற்கனவே ஆஃபீஸில் 4-5 வேக்கன்சி இருக்குது, மேன் பவர் ஷார்ட்டேஜாக இருக்குது. இப்போ அவருடைய ஒர்க்கை யார் பார்க்குறது அப்படிங்கிறது நிர்வாகத்துக்கு ஒரு தலைவலியை ஏற்படுத்தும். இப்போ இதுக்கிடையில் அந்த 3 மாதத்துலேயே இவர் லீவில் போயிடுறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த 3 மாதத்துக்கு யாரை நம்ம அந்த பிளேஸில் அப்பாயின்ட் பண்ணுறது, அடிஷ்னல் சார்ஜ் போடணுமா, யாரையாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போடணுமா, இல்லை யாராவது ப்ரொமோட் பண்ணி போடணுமா, இந்த மாதிரியான சில நடவடிக்கைகள் நிர்வாகம் எடுக்க வேண்டியிருக்கும். அது அவங்களுக்கு தலைவலியாக தெரியும். இது அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும், கோபத்தை உருவாக்கும். அப்போ நிர்வாகத்தினுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய லீவை சேங்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி நடைமுறைப்படி ஒருத்தருக்கு லீவ் சேங்ஷன் பண்ணால் தான் சேலரி வாங்கி கொடுக்க முடியும். IFHRMSல அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு அந்த ஃபஸ்ட்டு 50 நாள் லீவ் போட்டிருக்காருன்னு சொன்னால் லீவ் சேங்ஷன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுவார். அப்புறம் மறுபடியும் இருக்கிற லீவு போட்டுட்டு போயிடுவார். இப்போ இந்த 3 மாதம் விஆர் டியூ டேட் வரைக்கும் அவருடைய லீவ் சேங்ஷன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த 3 மாதத்துக்கு அவர் சேலரி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். இப்போ அந்த 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் டியூ டேட்டுக்கு அப்புறம் தான் இவருடைய லீவ் சேங்ஷன் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சேலரிக்கான அரியரை கிளைம் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. அது 3 மாதம் கடந்து அடுத்த மாதம் ஓடி போயிடும். அப்போ 4 மாதம் அவர் அவருடைய சேலரி வாங்க முடியாமல் இருப்பார். 3 மாத சேலரியை 4 மாதம் கடந்தும் அவர் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார். இது ஒன்று. அப்புறம் அந்த விஆர் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். அது அந்த டியூ டேட்டில் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதுவும் 1 மாதம் கழித்து தான் அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த விஆர் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கான ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். இஎல் என்கேஷ்மெண்ட்டு, அன்எர்ன்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸ்க்கான என்கேஷ்மெண்ட் ஆர்டர்லாம் அதுக்கப்புறம் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. SPFக்கு அப்புறம் தான் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. பென்ஷன் ப்ரப்போசலே அப்புறம் தான் அனுப்ப முடியும். இதெல்லாம் அவருக்கு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் வாங்குறதுக்கு காலதாமதமாவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். 1 வருஷம் கூட ஆயிடும். இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் விஆரில் போகிறவர் அந்த 3 months நோட்டீஸ் கொடுத்தாலும் கூட அந்த குரூசியல் டேட்டான அந்த 3 மாதமும் அவர் தொடர்ந்து வேலைக்கு போகிறது தான் நல்லதாக தோணுது. அப்படி ஆஃபீஸுக்கு அவர் போயிட்டு இருந்தார்னு சொன்னால் தான் அவருடைய அப்ளிகேஷன் மேலே எந்த விதமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதில் அவர் ஏதாவது ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவர் பக்கத்துலேருந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். இப்போ அதை விட்டுட்டு லீவில் போகிறார் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய லீவ் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம், உடனே வேலையில் சேருங்க அப்படின்னு கூட நிர்வாகம் சொல்லலாம். அவர் ஜாயின் பண்ணாமல் இருந்தார்னு சொன்னால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது விஆர் கேஸில் இப்படி வரும். இப்போ ரெசிக்னேஷன் கேஸை பார்த்தோம்னா, ரெசிக்னேஷனுக்கு ஒருத்தர் அந்த 3 months நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொன்னால் அவரும் அடுத்த நாள் இருந்து லீவ் அப்ளை பண்ணிவிட்டு போயிடுவார். பெரும்பாலும் இந்த ரெசிக்னேஷன் கேஸில் லீவ் அக்கௌண்ட்டில் எந்த லீவுமே இருக்காது. லாஸ் ஆஃப் பே தான் போடுவாங்க. அந்த 3 மாதத்துக்கும் லாஸ் ஆஃப் பேக்கு லீவ் அப்ளை பண்ணுவாங்க. எங்கேருந்து, வீட்டிலேருந்து தபாலில் அனுப்பிச்சி விடுவாங்க. இப்போ ஆப் வந்துருச்சு, ஆப் மூலமாக அனுப்புவாங்க. இது நிர்வாகத்துக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். ஏன்னு சொன்னால், ரிசைன் பண்ணிட்டு போகிறவர் இந்த 3 மாதத்துக்கு லீவ் கொடுக்குறாருன்னு சொன்னால் அவருடைய பணியை யார் பார்ப்பது?
யாரையாவது அடிஷனல் சார்ஜ் போடணும், நான் பார்க்க மாட்டேன், நீ பார்க்க மாட்டேன் அப்படின்னு தான் ஆஃபீஸில் சொல்லுவாங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஒரு சீட் ஒர்க்கோ இன்னொரு சீட் ஒர்க்கோ சேர்த்து தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து நிர்வாகத்துக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும். இப்போ அந்த நெருக்கடிங்கிறது இண்டிவிஜுவல் மேலே எரிச்சலை உருவாக்கும், கோபத்தை உருவாக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, லீவ் சாங்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. உடனே வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஜாயின் பண்ண மாட்டார். அடுத்த கட்டம் என்ன, ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவருடைய ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒழுங்கு நடவடிக்கையில் ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ண வரைக்கும் அவர் சர்வீஸில் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் வேறு ஏதாவது எக்ஸாம் எழுதி நல்ல போஸ்ட்டுக்கு ஆர்டர் வாங்கியிருந்தாலும் கூட அங்கே போய் அவர் ஜாயின் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கும்போது இன்னொரு கவர்மெண்ட் சர்வீஸில் போய் ஜாயின் பண்ண முடியாது. ஒரே நபர் ஒரே நேரத்தில் 2 அரசு பணியிடங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த போஸ்ட்டில் அந்த ஒழுங்கு நடவடிக்கையில் ஃபைனல் ஆர்டர் என்ன மாதிரி இஷ்யூ பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து அவருடைய ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறதுலையும் முடிவு மாறுபடும். அப்போ அது வரைக்கும் அவர் இந்த சர்வீஸில் தான் இருந்தாகணும். அப்போ புது சர்வீஸில் போய் ஜாயின் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வரும். இந்த மாதிரி நேர்வுகளெல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னால் ஒரு ரிசைன் பண்ணிட்டு போகிறவர் அந்த 3 மாதம் நோட்டீஸ் கொடுத்துட்டாலும் கூட அந்த 3 மாதம் ஆஃபீஸ் வந்து எப்பவும் போல் அவருடைய ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு அந்த டியூ டேட் அன்னைக்கு அவருடைய ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணி அவருக்கு ஃபேவராக ஒரு ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிறது அவருக்கு நல்லதாக இருக்கும். அப்போ விஆரில் போகிறவராக இருந்தாலும் சரி, ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வெளியேறுபவராக இருந்தாலும் சரி, அந்த டியூ டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரூசியல் டேட் அந்த 3 மாதமும் அவங்க வந்து தொடர்ந்து அலுவலகத்துக்கு வந்து அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்குகளை பார்த்துட்டு இருந்தால் தான் சாதகமான ஆர்டர் வாங்கிட்டு பீஸ்ஃபுல்லாக விஆரில் போக முடியும். அதே மாதிரி எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கான ஆர்டர் வாங்கிட்டு வேறு பணிக்கு போகிறதா இருந்தாலும் போய் சேர முடியும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.